ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 94. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 94. கொடுபோகப் போனேனோ சத்ருக்னன் போலே. கொடுபோகப் போனேனோ சத்ருக்னன் போலே. மிகவும் முக்கியமான ஒரு வாக்கியம். சத்ருக்னன் ஸ்ரீராமாயணத்திலே மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவரைத்தான் சத்ருக்னன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். யார் இந்த சத்ருக்னன்? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். தசரதருக்கு 3 மனைவிகள். அதிலே பிரதான மகிஷி முதல் மனைவி கௌசல்யா தேவி. அவருக்கு பிறந்தவர் பகவான் ஸ்ரீராமர், மகாவிஷ்ணுனுடைய நேரடி அம்சமாக. பிறகு கைகேயி, அவளுக்கு பிறந்தவர் ஸ்ரீ பரதன் என்று சொல்லக்கூடிய பரதாழ்வான். சுமித்ரை, அவளுக்குத்தான் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவன் லக்ஷ்மணன், இன்னொருவன் சத்ருக்னாழ்வான் என்று 2 பிள்ளைகள். அவர்தான் சத்ருக்னன். இதிலே மொத்தம் 4 பிள்ளைகள். கௌசல்யா தேவிக்கு 1 பிள்ளை, கைகேயிக்கு 1 பிள்ளை. ஆனா சுமித்திரைக்கு 2 பிள்ளைகள். ஏன் அவள் 2 குழந்தைகளை பெற்றாள் தெரியுமா? மிக உயர்ந்தவள் சுமித்ரா தேவி. ஒரு குழந்தை பகவானான ராமனுக்கு தொண்டு செய்யட்டும், இன்னொரு குழந்தை ராமனுடைய அடியவனான பக்தனான பாகவதனான பரதனுக்கு தொண்டு செய்யட்டும். அப்ப பக்தனுக்கு அடிமை செய்வதற்கு ஒருவன், பகவானுக்கு அடிமை செய்வதற்கு ஒருவன் என்று 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் அந்த உன்னதமான தாய். எவ்வளவு உயர்ந்தவள் அல்லவா? தனக்கு பிறக்கக்கூடிய 2 குழந்தைகளுமே அடிமைகளாக பிறக்கிறார்கள். ஒருவன் பகவானுக்கு அடிமை, இன்னொருவன் பாகவதன் என்ற அடியவனுக்கு அடிமை என்று குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்தான் சுமித்ரா தேவி. உங்க எல்லாருக்கும் தெரியும், ராமனும் லக்ஷ்மணர்களும் பிரியாமல் இருப்பார்கள். ராம லக்ஷ்மணர்கள் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா? அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். ராமலக்ஷ்மணர்கள், ராமலக்ஷ்மணர்கள் என்று இரட்டை போல சொல்லுவார்கள். அதே போல பரத சத்ருக்னர்கள், பரத சத்ருக்னன், பரத சத்ருக்னன் என்று சேர்த்தே சொல்லுவது வழக்கம். அந்த சத்ருக்னனுடைய பெருமையைத்தான் இந்த வாக்கியத்திலே திருவல்லிக்கேணி அம்மாள் உரைக்கிறாள். அந்த சத்ருக்னன் போனான் அப்படின்னு வருது. கொடு போக போனேனோ சத்ருக்னன் போலே. கொடு போதல் அப்படின்னா கொண்டு போதல்னு அர்த்தம். கொண்டு போதல், நாம எதை கொண்டு போவோம்? ஏதோ ஒரு பொருள் இல்லையா? பெட்டியை கொண்டு போனார், பையை கொண்டு போனார், புத்தகத்தை கொண்டு போனார். பெரிய ராஜா தன்னுடைய கத்தியையும் அந்த கத்தியை சொருகிக் கொள்ளக்கூடிய உடைவாளையும் கொண்டு போனார் அப்படின்னு தானே சொல்லுவோம். தாய் பிள்ளையை கொண்டு போனாள் நான் சொல்லுவோம், அழைத்து போனான்னு தானே சொல்லுவோம். உடன் அழைத்து சென்றாள் அப்படித்தானே சொல்லுவோம். உடன் அழைத்து சென்றாள் அப்படின்னு ஒரு மனிதனை பற்றி சொல்லும் பொழுது அழைத்து செல்லுதல், கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர கொடுபோக அப்படின்னா எடுத்துக்கிட்டு போனா மாதிரி. நாம நடந்து போறோம், அந்த பையை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பையை எடுத்துக்கிட்டேன். அந்த பை என்ன கூட்டு போன்னு சொல்ல போதா? அந்த பைக்கு என்ன தெரியும்? அந்த பை எப்படி கொண்டு போனால் போயிற்றோ அது போல போனார் அப்படின்னா, ஒரு ஜடப்பொருளை ஒரு சேத்தனன் அறிவுடையவன் எப்படி கொண்டு போவானோ அதுபோல சத்ருக்னாழ்வான் போனான். யாரோடு போனான்? என்ன சரித்திரத்தை இங்கே சொல்லுகிறார்கள்? அதை பார்ப்போம். அதற்கு முன்னால் ஸ்ரீராமாயணத்தினுடைய 4 பேர் பிள்ளைகள், தசரதனுடைய 4 பிள்ளைகள்
4 முக்கியமான தர்மங்களை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அவதரித்தார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதிகாசம் அப்படின்னு சொன்னாலே, புராணம் என்று சொன்னாலே அது வேதத்தினுடைய விளக்கமான விஷயங்கள். வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அது வார்த்தையில இருக்கு, ஏடுல இருக்கு, புத்தகத்துல இருக்கு. ஆனா அதை யாராவது செய்து காட்டணும் இல்லையா? தர்மம் செய் அப்படின்னு புத்தகத்துல எழுதிட்டா போதுமா? யாராவது தர்மத்தை செய்ய வேண்டாமா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு புத்தகத்துல எழுதிட்டா போதுமா? அந்த தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நடந்து காட்ட வேண்டாமா? ஒரு குரு, ஒரு ஆச்சாரியன் அவனிடத்துல பணிவிடையாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பண்போடு நடந்து கொள்ள வேண்டும், அடக்கமாக இருக்க வேண்டும், வினயமாக இருக்க வேண்டும்னு எழுதுனா போதுமா? நடந்து காட்ட வேண்டாமா? எல்லாம் பெரும் ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு ஒவ்வாது ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது போல ஏதோ எழுதி வச்சுட்டா போதாது, அதை நடத்தி காட்டணும் இல்லையா? அதுக்காகத்தான் பகவான் இந்த அவதாரங்களை எல்லாம் எடுக்கிறார். தன்னோடு தன்னுடைய பரிகரங்களை எல்லாம் அழைத்து வந்து தர்மத்தை நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார். அதுவும் ஸ்ரீராமாயணம்னு சொன்னாவே தர்ம வழியில எப்படி வாழ வேண்டும் என்று உபதேசத்தை அந்த வாழ்க்கை நெறியிலிருந்து நாம கண்டுகொள்ளலாம். எல்லாருக்கும் ஸ்ரீராமர் அப்படின்னு சொன்னாலே மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நேர்மையின் சிகரம், ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தர்மத்தின் வழி நடந்தவர் அப்படின்னா ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஒரே சொல், ஒரே மனைவி என்றெல்லாம் சொல்லி தன் தாய் தந்தை சொன்ன வார்த்தையை மீறாமல் தன்னுடைய குருமார்கள், ஆச்சாரியார்கள் அவர்களிடத்துல எப்படி பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் காட்டி, அவர்கள் சொல்லை மீறக்கூடாது என்பதெல்லாம் காட்டி, மனைவி இடத்தில் எப்படி நடந்துக்கணும், நண்பர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும், சகோதரர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி மேல் கீழ் என்று வித்தியாசம் பார்க்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் பார்க்கக்கூடாது, கருணையே வடிவெடுத்தவனா இருக்கணும், தர்ம பரிபாலனம் செய்யணும் ராஜ்யத்தை அப்படின்னு சாமானிய தர்மம், ஒரு பொதுவான தர்மத்தை உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் ஸ்ரீராம அவதாரமே. அதனாலதான் ராமர் இன்றும் பாரத தேசத்தினோடு சனாதன தர்மத்தினுடைய ஒரு உயர்ந்த சின்னம்னா அந்த ஸ்ரீராமபிரான் தான். அவருக்கு அடுத்தபடியாக அந்த ராமனுக்கு பகவான் தான ராமன். நாமெல்லாம் அடியவர்கள், சாமானியர்கள். பெரிய ராஜாக்கள் இப்படி நடக்கணும், தர்மம் வழிகளை சொல்லிட்டார். ஆனா நான் ஒரு பக்தன் ஆகிவிட்டால், நான் ஒரு பக்தன், பகவானுக்கு அடியவன் அப்படின்னு ஆயிட்டா அப்ப அடிமைன்னு வருது இல்லையா? அடியவர்கள் எப்பவுமே ஹிந்து தர்மத்துல, சனாதன தர்மத்துல கடவுளினுடைய தொண்டர்கள் அப்படின்னு தான் பேர். கடவுளுடைய தொண்டர்கள், அடியவர்கள், அடியார்கள் அப்படின்னு தானே பேர் வைக்கிறோம். அப்படின்னா அடிமைகள்னே அர்த்தம். யாருக்கு அடிமைகள்? இறைவன் பகவானுக்கு அடிமையாக இருத்தல் என்பதுதான் ஒரு ஜீவாத்மா, ஆத்மாவினுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டியது. அவனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுடைய இயற்கை தன்மை. ஒரு ஆத்மாவினுடைய இயற்கை தன்மை பகவானுக்கு அடிமையாக இருத்தல், அவன் ஒருவனுக்கே அடிமையாக இருத்தல். அதை நடத்தி காட்டுவதற்காகத்தான் லக்ஷ்மணனுடைய அவதாரம். ஸ்ரீ லக்ஷ்மணன் ராமனுக்கு அனைத்து விதமான தொண்டுகளையும் நாட்டில் ஆகட்டும், காட்டில் ஆகட்டும், எங்கும் இடைவிடாமல் ராம தொண்டு செய்து கொண்டு, ராமனுக்கே தொண்டுகளை செய்து கொண்டு இருந்தார் இல்லையா? அப்போ பகவத் சேஷத்துவம் என்று இதற்கு வார்த்தை சொல்லுவார்கள். பகவானுக்கு அடிமை, பகவத் சேஷத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஷத்துவம், சேஷம்னா அடிமைத்தனம் அப்படின்னு பேர். அடுத்தது, சரி அந்த பகவானுக்கு நான் அடிமை செய்கிறேன், ஏன் இஷ்டப்படி அடிமை செய்யலாமா அப்படின்னு கேட்டா அதை ஒரு படி மேல போகணும். ஆமா, அடிமைத்தனம் செய்யணும், ஆனா அது அவனுக்கு பிடித்தபடி இருக்க வேண்டும். யாருக்கு? பகவானுக்கு. நம்ம யாருக்கு தொண்டு செய்யறோமோ அவருக்கு பிடித்தபடி, அவர் ஆசைப்பட்டபடி, அவர் சொன்னபடி நடந்துக்கணும். என்ன ஆசைன்னு இருக்கக்கூடாது. அப்படி யார் இருந்தார்னு கேட்டா பரத ஆழ்வான் இருந்தார், பரதன். அந்த பரதன் எப்படி இருந்தார் அப்படின்னா, ராமர் நீ ராஜ்யத்தை பார்த்துக்கோ, காட்டுக்கு வராதே, நான் திரும்பி வர முடியாது, 14 வருஷம் பிரிந்திருப்போம்னு சொன்னா பரதனுக்கு என்ன பிடிக்குது? அது
ராமரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்கல, வருத்தம் தான். ஆனாலும் ராமர் சொல்ல வார்த்தையை மீற முடியுமா? அதுக்குத்தான் பாரதந்திரியம்னு பேர். தனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் எதை ஆசைப்படுகிறானோ அதை போல நடந்து கொள்ளுதல், அதற்குத்தான் பாரதந்திரியம். பரனுக்கு தந்திரப்பட்டு இருத்தல். அவன் நினைத்தது அவனுடைய ஆனந்தமே முக்கியம் என்று இருந்தவன் பரதாழ்வான். அதனால அதற்கு பாரதந்திரியம்னு பேர். அப்ப பகவான் சாமானிய தர்மம், லக்ஷ்மணன் பகவத் சேஷத்துவம், பரதன் பகவத் பாரதந்திரியம் என்று 3 விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது, இதுதான் முக்கியமானது, சத்ருக்னாழ்வான். இவர் யார்? இவர் என்ன செய்தார்? பரதனுக்கே அடிமை. பரதனுக்கு எப்படி பிடிச்சிருக்குமோ, பரதன் நம்ம எப்படி ஆண்டு கொள்ளட்டுமோ அப்படியே ஆண்டு கொள்ளட்டும் அப்படின்னு பரதனுக்கு பரதந்திரப்பட்டு இருந்தார். பரதன் யார்? ராமனுடைய பக்தன். அப்ப ராமனை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு இருந்தவன் பரதன். ஆனா அந்த பரதனை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று இருந்தவன் சத்ருக்னாழ்வான். இவன் தான் ரொம்ப முக்கியமானவன் ஸ்ரீராமாயணத்துல. இந்த ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் ராமனிடத்துல கூட பக்தி கிடையாது, பரதன் அண்ணா தான். அந்த பரதன் அண்ணாவுக்கு அவருக்கு நிழல் போல இருந்தவன். அவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அது போல இருப்பானே தவிர அவர் வேண்டியபடி தன்னை உபயோகப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அவருக்கு அடிபணிந்து அந்த பரதனான பக்தனுக்கு பரதந்திரப்பட்டு இருந்தபடியாலே சத்ருக்னாழ்வானுக்கு பாகவத பாரதந்திரியம் என்ற உயர்ந்த குணத்தை காட்டுவதற்குத்தான் அந்த சத்ருக்னாழ்வான் அவதரித்தார், தோன்றினார் என்பது ராமாயணத்தினுடைய சீரிய கருத்து. பகவான், லக்ஷ்மணன் பகவத் சேஷத்துவம், பரதன் பகவத் பாரதந்திரியம், சத்ருக்னாழ்வான் மிக உயர்ந்தது. அடிமைத்தனத்தினுடைய எல்லை நிலம் எது தெரியுமா? பகவானுக்கு அடிமை என்பதல்ல, பாகவதனுக்கு அடிமை என்பதை காட்டினான். இது யாரை போலே? இந்த சத்ருக்னாழ்வான போலத்தான் ஆழ்வார்களுக்குள்ளே மதுர கவி ஆழ்வார். அவர் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித் திரிவனே என்று நம்மாழ்வாரே தெய்வம் என்று வாழ்ந்தவர். வடுக நம்பி, ராமானுஷரைத் தவிர வேறு தெய்வம் இல்லை என்று வாழ்ந்தவர் வடுக நம்பிகள். இதுபோல இந்த சத்ருக்னாழ்வான் என்ன நடந்தது சரித்திர பாகத்துக்கு வருவோம். ஸ்ரீராமாயணத்திலே ஆரம்பம், பாலகாண்டம் எல்லாம் நடந்தது. பாலகாண்டத்தினுடைய முடிவு வரணும். பிள்ளைகளெல்லாம் போனார்கள், பயின்றார்கள், கற்றுக்கொண்டார்கள், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள். அதுக்கப்புறம் முடிக்கும் பொழுது சொல்றார், இல்ல ஆரம்பத்துல சொல்றார், அடுத்த ஸ்லோகத்துல, அடுத்த காண்டத்துல. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை கொண்டுதான் இந்த வாக்கியமே வந்தது. கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகஹா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹா நீத பிரீத்தி புரஸ்கிருதா. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீராமாயணத்தில் இது சொல்லப்படுகிறது. என்ன நடந்தது அப்படின்னா, பரதன் தன்னுடைய தாய்மாமன் யுகாஜித் அப்படிங்கிற தாய்மாமனுடைய வீட்டிற்கு போகிறான். அது பரதனுக்கு தாய்மாமன்னா கைகேயினுடைய சகோதரன். அப்ப பரதனுக்கு தானே நேரடி உறவு. சத்ருக்னாழ்வானுக்கு எங்க உறவு இருக்கு? சத்ருக்னாழ்வானுடைய தாயார் சுமித்திரை, அவங்க வேற, இவங்க வேற, ராஜாவே வேற, அந்த வம்சமே வேற. அப்ப பரதன் தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு போனார். போகும்போது என்ன பண்றார்? ஸ்லோகத்தினுடைய மேலெழுந்த அர்த்தம் கச்சதா, போகும் பொழுது, சென்று கொண்டிருந்தவனான, போகிற இடத்தில். அப்ப என்ன பண்றான்? கச்சதா மாதுல குலம், தன்னுடைய தாய்மாமனுடைய வீட்டிற்கு போகக்கூடிய பரதன், பரதனானவன் ததா அனகஹா. அதுக்கப்புறம் எவ்வளவு விளக்கம் பாருங்க. ததா அனகா, அனகஹா, அனகா அப்படின்னா குற்றமற்றவன். எந்த குற்றமற்றவன்? யார சொல்றார்? ததா அனகஹா அப்படின்னா குற்றமற்றவன். அடுத்தது சத்ருக்னஹா, அவனுக்கு பேர் சத்ருக்னன்னு பேர். வசிஷ்டர் தானே பேர் வைக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிறார். ரமயதீதி ராமஹான்னு வைக்கிறார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு வைக்கிறார். ராஜ்யத்தை பாரமாக தரிக்கப் போகிறான், அதனால பரதன் என்று பெயர் வைத்தார்.
சத்ருக்னனுக்கு பேர் வச்சவரும் அவர்தான். அவர் என்னன்னு பேர் வைக்கிறார் பாருங்கோ, சத்ருக்களை ஜெயிக்கக்கூடியவன், சத்ருக்கள் எல்லாம் தரையில விழுந்து மண்ணுண்ணும்படியாக செய்யக்கூடியவன் சத்ருக்னன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சதே வசிஷ்டர். அப்ப குற்றமற்றவனான, சத்ருக்களை மண்ணுண்ண பண்ணக்கூடியவனான நித்திய சத்ருக்னஹா. அது என்ன நித்திய சத்ருக்னஹா அப்படின்னா, அப்பப்போ போய் சண்டை போட்டு வெளியில இருக்கிற சண்டைகளை சொல்லல. நம்ம கிட்ட எப்பொழுதுமே நம் உடன் இருக்கக்கூடிய எதிரிகள் சத்ருக்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவர்களைத்தான் நித்திய சத்ருக்கள் அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்திரியங்கள். நம்முடைய இந்திரியங்களை ஜெயிக்கணும் இல்லையா? அப்ப தன்னுடைய இந்திரியங்களானவற்றை கூட ஜெயித்தவனான சத்ருக்னன் நித்திய சத்ருக்னஹா நீதஹா அப்படிங்கிறார். அதாவது ஒரு ராஜா போறாருனாக்கா அவர் போகும்போது என்ன பண்ணுவார், அவர் கூடவே கத்தி போகும் இல்லையா, உடைவாள். அவருடைய உடம்புல ஒரு பெல்ட் மாதிரி கட்டியிருப்பார், இடுப்பு பட்டை, அதோட ஒரு சின்ன குற்று வாள் இருக்கும் இல்லையா, குறுவாள். அவர் உடைவாளோட போனார், உடையோட சேர்ந்து இருக்கக்கூடிய வாள். ராஜா போனார்னா உடைவாள் கூட போய் போகும், அதுபோல போனான்னு சொல்றார். நீதஹா அப்படின்னா அவன் போனான். இப்ப பரதன் போகணும்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு நாள் குறிச்சு போனோம். இப்ப கூட சத்ருக்னன் போனானே, அவனுக்கு நாள் குறித்தார்களா? இல்ல. அப்ப தாய்மாமனும் தனக்கு தாய்மாமன் கிடையாது, ஒரு நாள் பார்த்து குறிக்கல, தனக்கு ஒரு பிரயோஜனத்துக்குன்னே போகல. அப்ப எதுக்கு பிரயோஜனமா போனான்? பரதாழ்வான் சந்தோஷமா போறார், அவர் கூட போறான். எப்படி போனான்? அது அழகா சொல்றார். நீதஹா. எப்படி ஒரு ராஜா போகும்போது ஒரு உடைவாள் கூடவே போகுமோ, அதுன்னு தனியா எடுத்துட்டு போனார் நான் சொல்லுவார், அது போல போனான். சரி, போனானே வருத்தத்தோட போனானா அப்படின்னு கேட்டால் பிரீத்தி புரஸ்கிருதா, ரொம்ப சந்தோஷமா போனானா. எங்க அண்ணன் கூட போறேன், எங்க சுவாமியோட போறேன். எப்பவுமே நமக்கு பிடித்தவர்களுக்கு கிட்ட செய்யறதுக்கு பேரு தான் அழகான தொண்டுன்னு பேரு. வருத்தத்தோட செஞ்சா அதுக்கு மேல தொண்டு இல்லை. தொண்டு செய்தல்னா ஆனந்தமா செய்யணும். பரதனிடத்துல ஆனந்தமா, ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு லக்ஷ்மணன் எப்படி சந்தோஷமா கூட போனாரோ அது போல பரதன் போறார், அவர் ஆனந்தமா இருக்க போறார் தாய்மாமன் வீட்டுல, நாம இவருக்கு தொண்டு செய்வோம் என்று பிரீத்தி புரஸ்கிருதா, மிக ஆனந்தத்தோடு சொன்னான். நீத பிரீத்தி புரஸ்கிருதா என்று சொல்லி அனகஹா, குற்றமற்றவன் சொல்றார். இந்த இடத்துல ஒரு அர்த்தம், குற்றமற்றகான எதை இங்கே அகம்னு சொல்றார். அனகம், அகம்னா ஏதோ குற்றம், எது தோஷம்னா ராம பக்தியம். சுவாமி, ராம பக்திய போய் தோஷம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், ஆமா, மோட்சத்துக்கு போறதுக்கு புண்ணியம் செய்தோம்னா அதுவும் நமக்கு தடங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா புண்ணியத்தை இங்க அனுபவிச்சுட்டு தானே போக முடியும், அது நம்மள மோட்சத்துக்கு போகாம தடுக்கும். அது போல பரதனுக்கு தொண்டு செய்வதற்கு தடங்களாக இருப்பது எதுன்னு கேட்டா ராம பக்தி, ராம சௌந்தர்யம், இந்த ராமனுடைய அழகு, ராமனுடைய பக்தி, இதுல ஈடுபட்டு விட்டால் பரதனுக்கு தொண்டு செய்வதிலே தடைகள் ஏற்பட்டு விடுமே. அதனாலதான் ராம பக்தியையே விரோதியாக, குற்றமாக நினைத்தவன். அதை விட ரொம்ப முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? நீதஹா என்ற இடத்துல ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். அச்சித்து போல, ஒரு ஜடப்பொருளை போல போயிருக்காரு பாருங்க. இவனுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு உடைவாள் போகுமா போலன்னு இப்ப பார்த்தோம் இல்ல, அதுக்கு என்ன, அந்த உடைவாள் போகும்போது என்ன ஏன் கூட்டு போறேன்னு கேள்வி கேட்குமா? என்ன ஆனந்தத்திற்காகனு கேட்குமா? கேட்காது. அதுக்குதான் அச்சித்வத் பாரதந்திரியம்னு சொல்லுவார்கள். நம்ம கிட்ட ஒரு முன்னாடி புஷ்பம் மாலை இருக்கு, பூ மாலை இருக்குன்னா நம்ம எடுத்து சூட்டிக்கிறோம். நம்ம கிட்ட நகை இருக்குன்னா நம்ம எடுத்து அந்த நகையை போட்டுக்கிறோம். அந்த நகையை கொண்டு போய் சும்மா இப்படி டேபிள்ல போட்டோம்னா, இவ்வளவு உயர்ந்த தங்க நகை என்ன போய் இப்படி மேஜையில போட்டியானா கேட்க போகுது. அப்போ ஒரு ஜடப்பொருளானது எப்படி கிடக்குமோ, தன்னுடைய சுவாமிக்கு அவன் ஏற்றபடி எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறானோ அந்த நிலையில இருக்கிறதுக்கு தான் அச்சித்வத் பாரதந்திரியம்னு பேரு. இதைத்தான் குலசேகர பெருமாள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு கேட்டார். படியாய் கிடக்கணும், நான் கல்லு மாதிரி கட்டு மாதிரி கிடக்கணும், ஆனால் நீ அதை பார்த்து ஆனந்தப்படுறத பார்த்து நான் சந்தோஷமும் படணும்னு சொன்னார்ல, அதுதான் அச்சித்வத் பாரதந்திரியம்னு சொல்லுவார்கள். அப்ப பரதாழ்வான் தன்னுடைய தாய்மாமன் வீட்டிற்கு செல்லும் பொழுது சத்ருக்னன் ஆழ்வான், அவங்க தாய்மாமனே இல்ல, ராமபக்தி என்ற விரோதியையும் கழித்தவனான அந்த சத்ருக்ன ஆழ்வான் ஒரு உடைவாள், ஒரு அச்சித்தான ஒரு ஜடப்பொருள் எப்படி கொண்டு போகப்படுமோ
அதுபோல பரதனால் கொண்டு போகப்பட்டான் அப்படின்னா பரதனோடு சென்றான் அப்படின்னு பாகவத பாரதந்திரியம், அதுவும் அச்சித்வத் பாரதந்திரியம் என்ற உயர்ந்த கருத்தைத்தான் இந்த கொடுபோக போனேனோ சத்ருக்னன் போலே என்ற வாக்கியத்தின் மூலம் அறிகிறோம். அடுத்து 95வது வாக்கியம், உபதேசம் செய்தேனோ அவன் மகன் போலே. உபதேசம் செய்தேனோ அவன் மகன் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய